அதிலே பூஜித்து வருகின்றார்கள். 61 மறையவர்கள் அவரவருக்கு தக்க முறை போடக்கூடிய சமயத்தில் சிவபக்தன் என்று சொல்லக்கூடிய சிவ ஆசி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மனமுடித்து 2 பேரும் இல்லறத்தை இந்த நல்ல மாதிரி நடத்தி வரக்கூடிய இவர்களுக்கு இல்லற வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு ஆண் குழந்தையே பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு எப்படி பேர் கொடுத்தார் தெரியுமா? நம்ம பேரத்தை கொண்டு சிவபாப்பா சந்தோஷமாக சிவாசியானவை பெற்றெடுத்த பாலகனுக்கு வேலவன் என்று சொல்லி பேர் கொடுத்தார்கள். இப்படி பேர் கொடுத்து இவரை நானூறு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து வரக்கூடிய சமயத்திலே அதே சக்தி சிவன் ஆலயத்தில் 41 தாசிகள் நடனம் புரிந்து வந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் தலைமை தாசி யாரு? சிவகாமி தாசி. அவருடைய பேரு சிவசிவன் தான் வருது. சிவசிவன் தாசியானவை கோவிலிலே சென்று நாட்டியமாடி வரக்கூடிய சமயத்தில் குழந்தை இல்லாத காரணத்தினால் அந்த சக்தி சிவன் ஆலயத்திலே வந்து வருந்தி தவம் இருந்தால் சிவகாமி தாசியானவள் இவனுடைய தவத்திற்கு இணங்கிய பெருமான் சரி இவளுக்கும் ஒரு ஆண் குழந்தைக்கு வரத்தை கொடுத்தார். 10 மாதங்கள் சுமந்து அழகான ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தார். இந்த குழந்தைக்கு திரிகண்ட நட்டுவன் என்று சொல்லி பேர் கொடுத்தாள். பேர் கொடுத்து நாயருமையும் பொழுது வண்ணமாக வளர்த்து வரக்கூடிய நாளையிலே அம்மாவுக்கு மீண்டும் ஒரு ஆசை வருகிறது. என்னது சித்தான் தெரியுமா? என்னம்மா? ஆண்டவா ஆசைக்கு ஆண் குழந்தையை கொடுத்தாயே இறைவா, அம்மா என்னுடைய பெயர் சொல்ல வேண்டுமே என்று சொன்னார். பெருமை எடுத்து சொல்ல வேண்டுமானாலும் சரிதான். இந்த ஆலயத்திலே என்னுடைய காலத்திற்கு பிற்பாடு ஒரு நாட்டிய தொழிலை புரிந்து வர வேண்டுமானாலும் சரிதான். எனக்கு ஒரு பெண் குழந்தையை தரக்கூடாதா என்று இந்த சிவகாமி தாசியார்கள் ஆண்டவரை